சார் இந்த சீனோட க்ளோஸ் அப் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. ரெடி மேம்? ஓகே சார். ஓகே. கேமரா ரோலிங் ஆக்ஷன். Cut. Okay. Hey, well done, Sarah. Thank you. Well done, Arun. Thank you. You guys really rocking, man. Thank you, sir. இவனுக்கு அடுத்த சீனுக்கான காஸ்டியூம் கொடுத்துரு. ஓகே சார். Sure. Yeah. வாங்க. Yeah. Actually, the next shot, we are going to the top angle. From the board of the Delmac, we are going to zoom back. Okay. And then do the crane up. Okay, sir. Yeah. Come, Sarah. Thank you. Thank you. சார், அந்த துபாய்க்காரங்க ப்ராஜெக்ட் எப்ப ஆரம்பிக்கிறீங்க? Probably next 18th. நான் இன்ஃபார்ம் பண்றேன். யா ப்ளீஸ் சார். Hey, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன சாருன்னு கூப்பிடாதன்னு. We are friends, Sarah. சாருன்னு கூப்பிட்டு என்ன ஒதுக்கிடாத. ஆஹா. ஓகே சஞ்சு. என்ன பண்றது? பழக்கம் ஆயிடுச்சு. But I'm sure இனிமே அப்படி ஆகாது. Okay, it's fine. சார், மேடம் லைன்ல இருக்காங்க. அவகிட்ட நான் பிஸியா இருக்கேன்னு சொல்ல. ஹலோ, நான் ராகுல் பேசுறேன் மேடம். சார் பிஸியா இருக்காரு. ஷூட் முடிஞ்சது உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. ஓகே மேம். மேம், ஹாய் ராகுல். ஹலோ மேம். ஹேவ் சீட். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். ஓகே மேம்.
Hi, Oh, Uncle. hi Krish. How are you? I'm fine. Come, sit. Uncle, can you repair this for me? கண்டிப்பாடா கண்ணா. Okay, Krish. It's working now. See? Give me a kiss. ராகுல் Okay. Yes, ma'am. ஐம் ரெடி Yeah. லெட்ஸ் கோ. நம்ம ஷாப்பிங் போறோம், சீக்கிரம் வந்துடலாம். Okay, let's go. கிரிஷ் குட்டி, நம்ம போலாமா? நீ என்ன பேசாமலே வர? ஒண்ணும் இல்ல. நான் இப்படிதான். Why? You don't feel comfortable in my company? No, ma'am. Nothing like that. ஆனா ராகுல், எனக்கு என்ன தோணுதுன்னா சஞ்சு என் கம்பெனியை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலன்னு தான். இல்ல மேம், அப்படி எதுவும் இருக்காது. சஞ்சு சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். ராகுல், உனக்கு தெரியுமா வாழ்க்கை எப்ப கஷ்டமா இருக்கும்னு? எப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில அமைதியான சூழல் உருவாகுதோ அப்பதான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் ராகுல். அப்ப நாமளும் அமைதியா இருக்கிறத தவிர வேற என்ன செய்ய முடியும்? திஸ் இஸ் மை டெஸ்டினி. Come, Krish. Okay. Let's go. Come on. நாம உனக்காக தான் ஷாப்பிங் வந்திருக்கோம். என்ன? மம்மி அது இரு, அது அப்புறமா வாங்கிக்கலாம். முதல்ல அங்க போலாம். சீக்கிரம் வா 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 வா. இங்க. இங்கே மேம். ஓகே. உனக்கு ஒண்ணு தெரியுமா சாரா, நீ ஒரு நல்ல மாடல். ஆஹா. ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ், யூ நோ. சந்தேகமே இல்ல, உன்னோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். Thank you, sir. I will surely think about it. பை த வே, துபாயில ஒரு ஆட் ஏஜென்சி என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு இந்தியன் மாடல் தேவைப்படுது. நான் உன்னோட பிக்சர்ஸை ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். ஹாப்பி? Thank you, sir. How much for this? only 2000. இந்த கலர் ட்ரை பண்ணி பார்க்கறியா? இது ராகுல், கூட நல்லா இருக்கு. மேம். இதை நான் உனக்காக தான் எடுத்திருக்கேன். நோ நோ தேங்க்ஸ் மேம். ப்ளீஸ் ராகுல். என்கிட்ட ஏற்கனவே நிறைய ஷர்ட்ஸ் இருக்கு மேம். அப்போ இது எடுக்கிறேன். இது ஓகே தானே? ஓகே, ஆஸ் யூ விஷ். Mummy, I want a video game. ஓகே பேபி, கண்டிப்பா வாங்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம். என்ன? Okay. இது உனக்கு ஹலோ பிடிச்சிருக்கா? அசோக், நான் மேம் கூட தான் இருக்கேன். மம்மி, என்னடா? உங்களை வீட்டில் விட்டு வந்துடுறேன். என்னமோ வாங்க நினைச்சேன். ஓகே, நான் உங்களை வீட்டில் விட்டுறேன் மேம். ஏன்னா இப்போ நான் போய் சாரை பார்க்கணும். ஓகே. ஓகே. சாரா, நீ இந்த ட்ரிங்க்ஸை விட அதிகமான போதையை கொடுக்கற. என் வாழ்க்கையில எத்தனையோ மாடல்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க, ஆனா நீ மட்டும் எனக்கு தனியா தெரியற. அதனாலதான் இந்த சஞ்சு ஆட் பிலிம்ஸோட கிங் இன்னைக்கு இந்த மாடல் குயினோட அடிமை ஆயிட்டா. சார், சாரி சார். ராகுல், எஸ் சார். நீ வந்தது நல்லதா போச்சு. மியூசிக் டைரக்டர் போய் பாரு. அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அந்த பேட்டர்ன் செக் பண்ண. நம்ம கவனமா இல்லைன்னா சப்ஜெக்டை விட்டு போயிடும். ஓகே, ஒன் செகண்ட். இந்த சிடி அவர்கிட்ட கூட கேட்க சொல்ல. இது ஒரு ட்ரெடிஷனல் மெக்சிகன் ஒர்க். ஓகே சார். ஆ,
சார் வாங்க சார். பார்த்து பார்த்து சார். வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்க சார். வாங்க சார். சஞ்சு சாரி சாரி டார்லிங், இட்ஸ் ஓகே. போங்க. சாரி. இட்ஸ் ஓகே ஐ செட். பாத்து சார் சார் பார்த்து சார். மெதுவா. குட் நைட் சார். குட் நைட். குட் நைட் மேம். குட் நைட்.
Hi, Rahul. Come on. ஹலோ மேம். சார் இல்லையா? அவர் இல்ல வெளியே போயிருக்காரு. சீக்கிரம் வந்துருவாரு. என்ன அவர் பார்க்கணுமா? ஆமா, நீ ஸ்விம் பண்ணுவியா ராகுல்? நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஸ்விம்மிங் பண்றதுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. அதான் உன்னோட பாடியை பார்த்தாலே தெரியுதே. தேங்க்யூ மேம். ஆனா ஸ்விம்மிங்கும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? நீங்க யோகா கிளாஸ்க்குலாம் போயிட்டு இருக்கீங்களா மேம்? ஆமா. ஏ நீயும் போறியா? ஆ, அதையும் கத்துக்கணும்ல. அப்படி உனக்கு வேணும்னா நான் சொல்லித்தரேன் ராகுல். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே. ச்சே, ச்சே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு எப்ப கத்துக்கணும் சொல்லு, எப்ப வேணாலும் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ மேம். Can you get that phone? யா, ஷூர் மேம். மேம். ஹலோ. சஞ்சு, ராகுல் இங்கதான் இருக்காரு, பேசுங்க. சஞ்சு. ஹலோ சார். ஓகே சார், நான் இதான் வந்துடுறேன். மேம் நான் கிளம்புறேன். ஓகே, பாய். பாய். ராகுல், யூ ஷுட் திங்க் பிஃபோர் யூ டேக் எனி ஸ்டெப். எதுக்கும் அவசரப்படாத. அவளுடைய தேவைகளை புரிஞ்சு நடக்க வேண்டியது தான் உன் வேலை. ஏன்னா சொல்லு. ஒன்றுமில்ல ராகுல், பாஸோட ஹெல்த்தை பார்க்கும்போது அவருக்கு ஹெல்த் எஃபெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஃபார் த டைம் பீயிங் டேக் இட் லைக் தட். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவ என்ன அளவுக்கு அதிகமா விரும்புறா. சரி, அதெல்லாம் போட்டு விடு. இன்னைக்கு ஈவினிங் சாராவோட டான்ஸ் பார்க்க நான் ஓபிஎம் பப்க்கு போறேன். நீ வரியா? ஆளுக்கு 2 பேக் அடிப்போம். இல்லடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே. அப்போ நான்
கொஞ்சம் நிறுத்துறியா? Come on, have a drink. தேங்க்யூ சாரா. ம். யூனோ ம். என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னிலிருந்து என் மனசு முழுக்க நீதான் இருக்க. உண்மையை சொன்னா நாம 2 பேரும் நெருங்கினதுக்கு அப்புறம் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. I'm a very happy man. You are crazy, Sanjeev. சேகர் சார் சொல்லுங்க. இல்ல அன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் ஃபோன் பண்ண முடியல. You idiot. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஃபோன் பண்ணாதேன்னு. இப்பதான் அவன் என் வலையில விழுந்திருக்கான். அதுக்குள்ள அவசரப்பட்ட காரியம் கேட்டுடும். புரிஞ்சுதா? சாரி சாரா, நீ எப்பவுமே புத்திசாலின்னு எனக்கு முதல்ல தெரியுமே. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல உன் தைரியம் இருக்கு, ரியலி சூப்பர். உன் பாராட்டொன்னு இப்ப வேண்டாம். சீக்கிரமே சஞ்சுவோட சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தி வச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். சரி, நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். மத்த விஷயங்களை வந்து பேசிக்கலாம். ஓகே ஓகே, பை. I told you work will start on 15th of next month. Okay, my assistant will call you. Bye. யார்கிட்ட இந்த ஃபோன்? என் கிளைண்ட் கிட்ட இருந்து. உண்மைதானே சொல்ற சஞ்சீவ்? ஆமா உண்மைதான். நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் தெரியுமா? மத்த பொண்ணுங்க உன்னை சும்மா வேடிக்கை பாக்குறது கூட என்னால தாங்கிக்க முடியாது சஞ்சு. நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும். I love you, Sanju. Love you. Rahul, tell me one thing. சஞ்சு பிசினஸ் விஷயமா டூர் போனது தனியா தான் இல்ல? தனியா போனாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி போய் சொல்ற ராகுல்? தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. அவர் யார் கூட போயிருக்காரு? என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டியா? மேம், நான் உண்மையை சொல்லிடுறேன். சஞ்சு சாரும் சாராவும் ஒன்னாதான் போயிருக்காங்க. Will you have a drink? நோ தேங்க்ஸ். இல்ல ராகுல், இன்னைக்கு நீ எனக்கு கம்பெனி கொடுத்துதான் ஆகணும். தேங்க்ஸ். ராகுல், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாம நேசிக்கிற ஒருத்தர் நம்மள புரிஞ்சுக்காம போயிட்டாங்கன்னா அதனால ஏற்படுற துக்கமும் சரி, ஏக்கமும் சரி, ஒவ்வொரு நாள்லயும் தனிமையாக்கிடும். அந்த ஏக்கத்தை எல்லாம் எந்த மனைவிதான் ஏத்துக்குவான்னு நினைக்கிற? ரொம்பவே வேதனைகளை அனுபவிச்சுட்டேன். ஏதோ ஒரு கற்பனையில தான் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால தாங்க முடியல. எதுக்காக நீங்க இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க மேம்? ஏன், நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யூனோ ராகுல், நான் இத பத்தி யோசிக்கும் போதெல்லாம் நமக்காக அன்பு செலுத்த யாருமே இல்லையேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே ஏங்கி மனசு உடைஞ்சு போயிருக்கேன். அப்பெல்லாம் நினைப்பேன்,
ஏன் இந்த வாழ்க்கைன்னு. நோ மேம், அந்த மாதிரி ஏன் நினைக்கிறீங்க?
வண்ண பூவிழி உள்ளம் தேவை உடலும் தேவையா நீ உன்னை தந்து என்னை அள்ளிடு என்றென்றும் நீ எந்த தேவையே என்றென்றும் நீ எந்த தேவையே என்னாச்சு கிரிஷ் கிரிஷ் என்னாச்சு பாஸ்டா ஓடி வந்து விழுந்துட்டான் அதுல தலையில அடிபட்டுச்சு சீக்கிரம் ஒண்ணுல யாராவது பண்ண ராகுல் ரத்தம் நிறைய வந்துட்டு இருக்கு வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் சீக்கிரம் கூட்டிட்டு போங்க அவ்வளவுதான் ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் டோன்ட் cry don't cry it's okay finish Don't cry, don't cry. ஒண்ணும் இல்ல, முடிஞ்சு போச்சு. ஒன்னும் ஆகாதுப்பா பயப்படாத தைரியமா இரு. ஒன்னும் ஆகாது சஞ்சு ஷீலா கிட்ட இருந்து போன் ஹலோ சஞ்சு என்ன வேணும் சஞ்சு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சொல்றத கேளு. டிஸ்கஷன்ல இருக்கும்போது ஃபோன் பண்ண கூடாதுன்னு சஞ்சு நான்சென்ஸ் என்னாச்சு ஷீலா கட் பண்ணிட்டாரு நான் சொன்னது எதையுமே கேட்டுக்கல எக்ஸ்கியூஸ் மீ மேம் யூ கேன் கம் இன் யா don't worry Krish you can play after 3 days Thank you, uncle. okay நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல தலையில 4 ஸ்டிச்சஸ் போட்டிருக்க அவ்வளவுதான் ஓ அப்புறம் இந்த மெடிசன்ஸ் பார்மசில வாங்கிக்கோங்க ஒரு 2 நாளைக்கு தண்ணி படாம பாத்துக்கோங்க ஓகே ஓகே டாக்டர் தேங்க் யூ வேற சஞ்சு கொஞ்ச நாளா ஆளே காணும் அவரு கொஞ்ச நாளா ஏதோ பிஸியா இருக்காரு அப்படியா அவர்கிட்ட நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க ஓகே ஓகே கம் கம் ஆன் கிரிஷ் தேங்க் யூ டாக்டர் ஓகே என்னைய நம்ம குழந்தைய விட்டுட்டு எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க நீ அனாவசியமா சத்தம் போட்டுட்டு இருக்காத புரிஞ்சுதா குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு அவசர அவசரமா உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆனா நீங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண நேரத்துல நீங்க யார் கூட இருந்தீங்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம் எப்ப என்ன நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியோ இதோட என்ன மறந்துட கண்டிப்பா எனக்கு தெரியும் அந்த சாரா தான் இன்னைக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா இப்படி ஒரு நிலைமையில எதுக்காக ஏன் வாழ்க்கையை பாழாக்குறீங்க நான் ஒண்ணு யாரோட வாழ்க்கையும் பாழாக்கல அதே நேரத்துல என்னோட சுதந்திரத்துல யார் தலையிட்டாலும் அது எனக்கு பிடிக்காது கரெக்ட் அப்படின்னா நான் உங்களுக்கு வேண்டாதவள போயிட்டேன் நான் என்ன அப்படியா சொன்னேன் இல்ல இந்த வீட்ல உனக்கும் கிருஷிக்கும் அப்படி என்னடி நான் குறை வச்சேன் ஆ, எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல எவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்துறோம் உண்மையை சொல்லுங்க சஞ்சு கண்டவனோட ஊரெல்லாம் சுத்துறீங்களே தவிர என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறீங்களா போதும் போதும் நிறுத்துறியா ஆ, நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவீங்க ஆனா நான் கேட்கக்கூடாது. ச்சே. என்னாச்சு உனக்கு என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன எனக்கு என்னமோ ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு எனக்கும் உனக்கும் நடுவுல யார் குறுக்க வந்தாலும் அவங்கள உயிரோட விடவே மாட்டேன்னு எனக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு நீ பேசுற எதுவும் எனக்கு சுத்தமா புரியல உனக்கு இத பத்தி எல்லாம் புரியாது ராகுல் ஏன்னா உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலல்ல ஆனா நான் ஒரு மனைவி
ஒரு குழந்தைக்கு அம்மா. ஆனா நீ அப்படி இல்ல. எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு ராகுல். இந்த விஷயம் சஞ்சுவுக்கு தெரிஞ்சதுன்னா என் குடும்ப வாழ்க்கையை நாசமாயிடும்ல. என்னையும் உன்னையும் தவிர சஞ்சு சாருக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே நம்ம விஷயங்கள் தெரியாது ஷீலா. நானும் அப்படி சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன். மேடம், சஞ்சு சாருக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரையும் நான் அதிகமா விரும்பல. You bloody bitch! I will kill you! சார் போதும், இதுக்கு மேல அடிச்சீங்க. Hey, நீ யாரா இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல? I see. இப்பதான் உங்க ரெண்டு பேரோட பிளான் என்னன்னு புரியுது. சந்தேகமே இல்ல சாரா. ரொம்ப சீக்கிரத்துல உன்னோட சுயரூபத்தை நீ எனக்கு காமிச்சிட்ட. அதுக்காக தேங்க்ஸ் அண்ட் குட் பை. இங்க பாரு, உன் கையில இருக்கிற என்னோட டாக்குமெண்ட்ஸ கூடி சீக்கிரம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இல்லன்னா என்னோட சுயரூபத்தை நீ பாப்ப. Mind it. என்ன யோசிக்கிற? சஞ்சு அவரோட ஒரு முகத்தை தான் காட்டியிருக்காரு, அவரோட நல்ல முகத்தை. நாங்க ஒருத்தர் விரும்பினோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட அன்பு, சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. சஞ்சு என்னை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா அவர் கொஞ்ச நாள்ல எனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணாரு. ஒரு காலத்துல நாங்க எங்களையே மறந்து எவ்வளவு பிரியமா பழகணும் தெரியுமா? Sheila! I told you not to come here, not to see him. Now you should come with me, Sheila. Come on. அப்பா, அப்பா, Come on. என்னை விடுங்க, Come on. என்னை விடுங்க. சஞ்சு, சஞ்சு. I'll marry Sanju only. I told you several times to forget this love. I'm not a fool to marry my daughter to a bloody filmmaker. I can't see my daughter suffering in pain. Please, Sheila, listen to your dad. He knows what is good for you. Try to understand. அன்னைக்கு ராத்திரி என்ன அளவுக்கு அதிகமா பாசம் கொடுத்து வளர்த்த எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னை பத்தி அவங்களுக்குன்னு இருந்த கனவுகளையும் பொருட்படுத்தாம நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். என் மனசு பூரா சஞ்சுவோட காலம் பூரா சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஆரம்பத்துல அதுலலாம் எனக்கு எந்த குறையும் இல்லை. சஞ்சு, நீ என்ன ஏமாத்திட்ட. எவ்வளவு நேரமா உனக்கா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ ஏன் வரல? எத்தனை தடவை மொபைல்ல ட்ரை பண்றது, ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்தது. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு கண்டிப்பா என்ன பார்க்க வரணும். நான் உனக்கா காத்துட்டு இருப்பேன்.
அப்பதான் எனக்கு புரிஞ்சுது சஞ்சுவால நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன்னு. ஒரு கூண்டு பறவை ஆயிட்டேன் ராகுல். ஆனா உன்னோட அன்பு கிடைச்சதுக்கு அப்புறம் உன் தோள்ல இப்படி சாஞ்சு கிடக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் தேடின அமைதி உன்கிட்ட தான் கிடைக்குது ராகுல். உண்மையை சொன்னா நான் நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சஞ்சு இந்த நேரத்துல உள்ள போடி, சீக்கிரம். சஞ்சு இன்னைக்கு நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஒரு கிளைண்டோட மீட்டிங் இருக்குன்னு சொன்னான்ல, அவரோட ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒய்ஃப் யாரோ ஒரு பையனோட ஓடி போயிட்டான்னு. எனிவே the project is cancelled forever. ஷீலா, நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். என் பேச்சாலையும் என் செய்கையாலையும் நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் உன்னையும் நம்ம குழந்தைய விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். இப்படி எல்லாம் செஞ்சா எந்த மனைவிக்கும் புருஷன் மேல கோபம் வரத்தான் செய்யும். தெரியும், எனக்கு மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட இல்ல. ஆனா நீ மட்டும் நமக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்ட. தயவு பண்ணி என்ன மன்னிக்கணும் ஷீலா. நம்ம முன்ன மாதிரியே சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டையே நம்ம சொர்க்கமா மாத்திடலாம். நீ, நான், நம்ம கிரிஷ். சரி வாங்க சாப்பிடலாம். ப்ளீஸ் ஷீலா. எனக்கு இன்னைக்கு மூடல செஞ்சு ப்ளீஸ். மூட நான் வர வைக்கிறேன். ப்ளீஸ். ஹலோ ஷீலா, நீங்க எப்படியெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இப்பவே இங்க வந்தாகணும். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு. இன்னைக்கு மட்டும் தயவு பண்ணி பொறுத்துக்கோ. கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன். ப்ராமிஸ். பாய். போதும், நீ ரொம்ப பேசிட்ட.
நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அடிக்கடி நேரத்தை மாத்திக்கிற பச்சோந்தி மாதிரி இந்த பொம்பளைங்களும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மனசை மாத்திப்பாங்கன்னு. ஆனா என் வாழ்க்கையில நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த விளையாட்டுக்கு என்னதான் முடிவு? அதனால நான் சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கேன். அங்கிருந்து ஏமாற்றத்தோட திரும்பி போக என்னால முடியாது. ராகுல், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஒரு நாள் ஒரு ராத்திரி பார்க்காததுனால நம்ம உறவே இல்லைன்னு ஆயிடுமா? அப்ப நேத்து நடந்தது அதை எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும்? நேத்து என்னோட புருஷங்கிற அதிகாரத்துல அவர் என்ன அனுபவிச்சது உண்மை. ஆனா அப்பவும் என்னோட ஒவ்வொரு அங்கமும் உன்னோட பேரதான் சொல்லிட்டு இருந்தது. அப்போ எனக்கு உன் மேல உரிமை இல்லைன்னு சொல்றேன். உனக்கும் இருக்கு ராகுல், உனக்கும் இருக்கு. நீ இப்படி வேதனைப்படுறத என்னால பார்க்க முடியல. நான் என் உடம்பு மட்டும் இல்ல, என் மனசு கூட உன்கிட்ட முழுசா கொடுத்துட்டேன். எது சரி எது தப்புன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நான் உன்னை மனசார விரும்புறேன். நான் உன்னை ரொம்பவே விரும்புறேன் ராகுல், ரொம்பவே விரும்புறேன்.
என்ன சாப்பிடுற? சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க. இங்க தந்தூரி சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் அதை சாப்பிடலாம். Okay. ஓகே? உனக்கு என்ன வேணும்ப்பா? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வேணுமா சாருக்கு? சரிப்பா. ஹாய் ராகுல். ஹாய் ஷீலா. ராகுல், சஞ்சுவும் கிருஷும் இங்க தான் இருக்காங்க. ராகுல், இது ரொம்ப ஓவர். நீ உன் லிமிட்ஸை கிராஸ் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? என்ன நீ சொல்றது எனக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு SMS அனுப்பியிருந்த. அதை சஞ்சு மட்டும் பார்த்திருந்தாருன்னா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஹாய் சி, அதனால தான் மேடம் இவ்வளோ இரிட்டேஷனாக இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராகுல். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் திங்கிங். சார் உங்க ஆர்டர் ரெடி. தேங்க்யூ. இது உனக்கு. தேங்க்யூ. கம். சீக்கிரம் சீக்கிரம். சஞ்சுஸ் கமிங். ஹாய் ராகுல். ஹலோ சார். என்ன இந்த பக்கம்? நாங்கள் சும்மா அப்படியே இங்கே ஒரு விசிட் அடிக்கலாம்னு. நாங்க என்ன? நானும் ஆஷிகா வந்திருக்கோம். அவன் பார்ல இருக்கான் சார். அப்படியா? ஓகே சார், நான் வரேன். Why don't you join us? இல்லை பரவாயில்ல சார். சரி Okay. பாய் சார். Bye. இந்தா. என்னப்பா இது? ஐஸ்கிரீமா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும். அப்படியா? எவ்வளவு வேணும் சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்ல மேடம், எனக்கு உடனடியா நீங்க ஒரு $50,000 கொடுக்கணும். $50,000? உனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கலையே. என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு $50,000 கொடுத்தே ஆகணும். ஒரு நிமிஷம், இத பாருங்க. என்ன சொல்றீங்க? ஒருவேளை நீங்க எனக்கு பணம் கொடுக்கலன்னு வைங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டிடுவேன். அப்படின்னா நீ என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறல்ல? கூல் டவுன் மேடம். உங்க கோபம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யாது. கோவப்படாம யோசிச்சு பாருங்க. நான் ஒண்ணு சும்மா சொல்லல, பிளாக்மெயில் தான் பண்றேன். மேடம், நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் தரேன். 3 டேஸ்க்குள்ள எனக்கு பணம் வேணும். ராகுல், ராகுல். என்ன ஷீலா இன்னும் இந்த நேரத்தில்? ராகுல், நான் உன் போனுக்கு ட்ரை பண்ணி எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்னு தெரியுமா? சரி, என்ன விஷயம் அதை சொல்லு. சொல்றேன். எங்க வீட்ல ஒரு லேடி செக்யூரிட்டி இருக்கால, நாம ஒண்ணா இருக்கிறத அவ பாத்துட்டா. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் அவன் மொபைல்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கா. அவ என்ன பயமுறுத்துறா. அவ கேக்குற $50,000 நான் கொடுக்கலனா எல்லாத்தையும் சஞ்சு கிட்ட சொல்லிடுவானா? எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகுல், ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத ஷீலா, எல்லாம் சரியா போயிடும். ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் பாக்குறேன். ஆனா ராகுல், அவ அந்த வீடியோவை ஒருவேளை சஞ்சு கிட்ட காட்டிட்டா அதுக்கப்புறம்? இல்ல, அவ அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா. இதுக்கு ஒரு சரியான வழியை நான் சொல்றேன். குட் மார்னிங் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை நீங்க இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த பணத்தை எனக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி நீங்க கொடுக்கலன்னா நீ எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? என்ன பண்றது மேடம், நானும் மத்தவங்க மாதிரி ஜாலியா வாழறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுதே. நீ உல்லாசமா வாழறதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்றியா? அதுவும் அவ்வளவு பெரிய தொகையை என்னால எப்படி புரட்ட முடியும்? அது என்னால முடியாது. $50,000ங்கிறது உங்களால சமாளிக்க முடியாத பணமா? நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாவே கிடைச்சிட போகுது. என்ன இதுல உங்க வாழ்க்கையே இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக கொடுத்த டைம்ல இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு.
சீக்கிரம் ஒரு முடிவெடுத்து எனக்கு பணத்தை கொடுத்துருங்க. ஓகே? ஹலோ. இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு ராகுல். இன்னும் ஒரு நாளுக்குள்ள அவ என்கிட்ட கேட்ட பணத்தை நான் கொடுக்கலனா அந்த வீடியோவை சஞ்சு கிட்ட காட்டிடுவாளா? இப்ப என்ன பண்றது ராகுல்? என்ன பண்றது? டோன்ட் வரி ஷீலா. அவ உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். ராகுல் ப்ளீஸ் டூ சம்திங். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ராகுல் என்ன பண்ணலான்னு சொல்லு ராகுல் ப்ளீஸ். ராகுல் என்னாச்சு உனக்கு? ஏன் டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். ஓகே. அந்த செக்யூரிட்டி லேடி 2 மாசம் சம்பளம் வேணும்னு கேக்குறா. அப்படியா? நீங்க அவகிட்ட என்ன சொன்னீங்க? சம்பளம் எல்லாம் நீ தான் கொடுக்கணும்னு சொன்ன. என்ன அவசரமா கொடுத்துரு. அவளுக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடலாம். என்ன சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? அவ நல்லா தானே வேலை செய்யறா. மத்தவங்க மாதிரி புரணி பேச மாட்டா. நம்ம கிட்ட மரியாதையா நடந்துக்கிறா. ஓகே, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். ஓகே, ஆல்ரைட். Hi, Krish. Hands up. Oh, What did you bring for me? chocolates. Take it. Thank you, Daddy. ஃபுல்லா சாப்பிட்றாத. உன் மம்மிக்கு கொஞ்சம் கொடுக்கணும், ஓகே? ஓகேடா கண்ணா. குட் பாய். என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரைட் ரைஸ். வாவ், ஃப்ரைட் ரைஸ். என்னாச்சு? ஏன் மூட் அவுட்ல இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கொஞ்சம் அதிகமா அன்பு காட்டுறீங்கல்ல, அதனால அப்படி தெரியுது. அப்படியா? சரி, நாளைக்கு செலிப்ரேட் பண்றோம்ல. வர வர நீ எல்லாத்தையும் மறக்கிற. நான் எதை மறந்தேன்? வா சொல்றேன். உட்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கா? நீ உன்னோட வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் கூட வந்த. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம வாழ்க்கைய நாம ஆரம்பிச்சோம். நீ ரொம்ப பொறுமையா இருந்த. ஆனா உன்னை புரிஞ்சு நடந்துக்கத்தான் எனக்கு தெரியல. அந்த தப்புக்காக என் 2 கண்ணத்திலேயே அரைஞ்சா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன். நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு புரியுது ஷீலா. ஆனா அதே நேரத்துல என்ன மாத்திக்கவும் முயற்சி பண்ற. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற. இன்னைக்கு என் மேல கோவமா இருக்கியா ஷீலா? ப்ளீஸ் சஞ்சு, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இட்ஸ் ஓகே, லிவ் இட். இது உனக்காக என்னோட வெட்டிங் கிஃப்ட்.
என்னடா சொன்ன? சார் ப்ளீஸ் ராகுல் 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 கமான். என்ன சொல்லுங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சார் இவன் தண்ணியை போட்டு கண்டபடி உளறிட்டு இருக்கான் சார். கொஞ்சம் குடிச்சிட்டா யார வேணா என்ன வேணா பேசலாமா? ராகுல் ஸ்டாப் இட். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். கம். ராகுல், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ அதை ஏத்துக்குவியா? நம்மளோட உறவு சரியில்லை. உனக்கு சின்ன வயசு, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதை வீணாக்கிடாத, தயவு பண்ணி வீணாக்கிடாத. இங்க பாரு ஷீலா, நீ என் கூட இல்லன்னா நீ சொன்ன மாதிரி என் வாழ்க்கை வீணா போயிடும். ராகுல், இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்ன பார்க்க வராத. நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சுக்க. என்ன மறந்துரு, இங்க இருந்து போயிட. ஷீலா 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 கதவு தரை ஷீலா. ஹலோ, உண்மையிலேயே என்ன அவாய்ட் பண்றியா ஷீலா? அப்படிலாம் என்னால உன்னை மறக்க முடியாது. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை சத்தியமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஷீலா. உன்னை அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ ஷீலா. ராகுல், நீ எதுவும் பேச வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம் ஷீலா. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை ஷீலா. குட் பை, குட் பை ஷீலா. ராகுல் ப்ளீஸ் ப்ளீஸ்.
என் கையை விடு. ராகுல் நீ எப்படி எல்லாம் செய்யற? நான் செத்து போறேன். இல்ல அப்படியெல்லாம் சொல்லாத ராகுல், அப்படியெல்லாம் சொல்லாத. கம் ஆன் ராகுல், எழுந்துரு ப்ளீஸ். ப்ளீஸ் எழுந்துரு ராகுல், ப்ளீஸ். எழுந்து வா ராகுல். ஏன் இப்படி எல்லாம் செய்யற? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ராகுல். சாகணும். அப்படியெல்லாம் சொல்லாத. வா வா என் கூட வா. சீக்கிரம் வா ராகுல். இப்படி எல்லாம் செய்யலாமா ராகுல்? ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? This is too much. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் என்ன காப்பாத்தணும்? தயவு பண்ணி நீ என்ன புரிஞ்சுக்கோ ராகுல், ப்ளீஸ். ஷீலா, ப்ளீஸ் leave me alone. உன்னால இப்படி நடந்துக்க முடியும்னா என்னாலே அது முடியும் ராகுல். இப்போ உன்னை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் இதை ஃபாலோ பண்ற தவிர வேற வழி தெரியல. ஆமா, இதான் வழின்னு முடிவு பண்ணிட்டல. சரி சரி, நம்ம 2 பேரும் செத்துடலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே செத்துடலாம்.
இல்ல ராகுல் ராகுல் கொஞ்சம் பொறுமையா இரு. சஞ்சய் இப்ப வீட்ல இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே போயிடுவாரு. அப்புறம் நான் வந்து உன்னை பாக்குறேன். ஓகே? கண்டிப்பா வந்துருவல்ல? நான் உனக்காக பீச் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஐ லவ் யூ ஷீலா. ஐ மிஸ் யூ a lot. ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு ஷீலா. ஓகேடா செல்லம், நான் வரேன். பாய். Sanju, will you have some tea? சஞ்சு, நீ என்ன பண்ற? Shut up, you bloody bitch. நீங்க எங்க போறீங்க சஞ்சு? நான் எங்க போறேன்னு கண்டிப்பா தெரியணுமா? ஆமா, கண்டிப்பா தெரியணும். ஹாய் ஷீலா. ஹலோ ராகுல், இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நாம 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்ததை சஞ்சு கேட்டுட்டாரு. கோவத்துல எங்கேயோ வெளியே போயிருக்காரு. ஒருவேளை அவர் உன் வீட்டுக்கு வரலாம். நீ நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க. வரட்டும், அப்படியெல்லாம் நான் ஒளிய மாட்டேன். ப்ளீஸ் ராகுல், ப்ளீஸ். நீ இப்படி பிடிவாதமா இருக்காத. அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. தயவு பண்ணி நீ எங்கேயாவது போயிடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. You bastard! Shoot! Shoot! I said shoot me! You bloody scoundrel! ஏன் பொண்டாட்டி கூட உனக்கு என்னடா பேச்சு? என்ன நீங்க ஷூட் பண்ணி கொள்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க தப்பு எல்லாத்தையும் நீங்க மறைச்சிட்டு என் மேல ஆத்திரப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு தாலியை மட்டும் கட்டிட்டா எந்த பொண்ணு உங்களுக்கு மனைவியா நடந்துப்பான்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவளை நீங்க புரிஞ்சுக்கணும். அவளோட மனசையும் நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். ஆனா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. நான் ஒண்ணு உன்னோட அட்வைஸ் கேட்கறதுக்காக இங்க வரல. நீ இனிமே என் பொண்டாட்டிய பார்க்க கூடாது. அவ கிட்ட பேசவும் கூடாது. புரிஞ்சுதா? ராகுல், 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 நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல. அவர் உன்னை கொன்னுடுவாரு ராகுல். கொன்னே போட்டுருவாரு.
நான் என்ன செய்வேன் ராகுல்? நான் என்ன செய்வேன்? அவர் என்னை என்ன வேணா பண்ணட்டும் ஷீலா, என்னை கொலைய பண்ணாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா உன்னை மட்டும் என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது ஷீலா. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேன் ஷீலா. ஐ லவ் யூ. I love you too. I love you too. I love you. I love you. நெல்லு, you bloody, நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்த பாக்குறேனா? இப்படி கேக்குறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, சில நேரத்துல நான் உன்னை மறந்தாலும் நம்ம பழகின இனிமையான நாட்கள் என் மனசுல இருக்கு. நீயும் இருக்க. நீயும். எஸ், அதான் நான் திரும்பி வர காரணமே. ஆனா நீ அதெல்லாம் வீணாக்கி தொலைச்சிட்ட. இப்ப இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? என்ன நீங்க ஒதுக்கி வைக்கும் போது எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, உங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா தினமும் நீங்க ஃபுல்லா குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வருவீங்க. அப்பெல்லாம் நான் எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். என்ன பத்தி நீங்க நினைச்சு பாத்திருப்பீங்களா? இல்ல நீங்க பெத்த பிள்ளைய பத்தியாவது ஒரு நாளாவது யோசிச்சு பாத்திருப்பீங்களா? என்ன பொண்டாட்டியா இல்ல ஒரு வேலைக்காரியா தானே ட்ரீட் பண்ணீங்க? போதும், அதிகமா பேசாத. நான் ஒன்னும் பார்லயே விழுந்து கிடக்கல. இப்பவும் சொல்றேன், நீங்க திருந்த மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்களை யாராலையும் திருத்த முடியாது, திருத்தவே முடியாது. வாங்க மேடம், ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க போல இருக்கு. சரி விடுங்க, லேட் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் பணத்தை எடுங்க. நீ கேட்ட அளவுக்கு பணம் என்கிட்ட இல்ல, நான் தரவும் மாட்டேன். என்ன தொலை பண்ணாத. இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு மேல கேட்காத. மீதி பணத்தை எப்ப தருவீங்க? எப்ப என் கைக்கு பணம் வருதோ அப்போ உன் கைக்கு வரும். நீ உடனே அந்த வீடியோவை டெலீட் பண்ணு. மொத்த பணமும் கைக்கு வராம எப்படி டெலீட் பண்ண முடியும்? நான் சொல்றேன்ல, பணம் வந்ததும் உன் கைக்கு வந்துரும். மரியாதையா அதை டெலீட் பண்ணு. விடு, டெலீட் பண்ணு சொல்றேன்ல. சொல்லு சஞ்சு, என்ன டிசைட் பண்ணிருக்க?
அவங்க 2 பேரையும் நான் உயிரோட விட மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஸ்கல் தான். அவன் தான் என் ஒய்ஃப் கிட்ட ஏதேதோ சொல்லி மனச மாத்திருக்கான், பிரிச்சுட்டான். என்னையும் என் குடும்பத்தையும் பிரிச்சு பாழாக்கிட்டான் சாரா. அவன் மேல மட்டும்தான் தப்பு இருக்குன்னு சொல்றியா? உன் வைஃப் கிட்ட தப்பு இல்ல? அவங்க அவனுக்கு அவ்வளவு இடம் கொடுக்கலனா அவன் ஏன் அப்படிலாம் நடந்துக்க போறான்? போதும். ஓகே ஓகே, என்னால உன் வேதனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஷீலா, சஞ்சு, நான் போறேன்.
கிறிஷ் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். அவனை நல்லா பாத்துக்கோங்க. ஐ எம் so sorry சஞ்சு. Are you Mr. Sanjay Sharma? எஸ் மே நோ வாட் இஸ் த மேட்டர்? We're here to investigate about the Tarbal murder. Please cooperate with us and call your wife. வெல் ஷீ இஸ் நாட் ஹியர். Please call your wife. Mr. Sanju, maybe you're innocent, but to prove that, we have to arrest your wife. And Rahul. We are already searching for them, and we will arrest them soon. You're free for now, but you must be here whenever we need you. ஓகே சார், தேங்க்யூ. என்ன யோசிக்கிற ஷீலா? இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ராகுல். இங்க பாரு, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தன்னா என்னோட தைரியமும் போயிடும் ஷீலா. நம்பிக்கையோட இரு, நாம சேஃபா தான் இருக்கோம். இல்ல ராகுல், எத்தனை நாளைக்கு நாம இப்படி ஓட போறோம்? எவ்வளவு தூரத்துக்கு? நீ இப்படி டென்ஷனாவே இருக்கிறதுனால ஏதாவது மாறிட போதா? ஆமா ராகுல், இப்ப நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. பேசாம நம்ம திரும்ப போயிடலாம். அப்படியாவது நமக்கு நிம்மதி கிடைக்குமா? தெரியலையே. இல்ல ஷீலா, நாம திரும்பி போனா மான மரியாதை எல்லாம் போயிடும். இப்ப நம்ம கிட்ட இருந்து பறி போகிறதுக்கு என்ன இருக்கு ராகுல்? நீயும் நானும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆனா நீ இப்போ தெரியல ராகுல். இப்ப என் மனசும் மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது. நீ பயப்படாத ஷீலா, நான் இருக்கேன் நம்ம கூட. A serial killer on the loose has forced people to stay indoors. Nobody is venturing out. And it's also learned from reliable sources that the city leaders and the senior citizens are ashamed of what's happened to the city. In another related development, Mauritius police have arrested Rahul and who were accused of double murder for the Mauritius airport. It's learned that they were trying to leave the country and flee to their homeland, India. India appeals to Pakistan for mercy for such incidents. His family members met Congress leader Rahul Gandhi and first heard of government's intervention in the Why did you kill Sarah? I killed Sarah because I thought if I proved Sanju sir as a murderer, he'll be punished. Sanju sir came to know about my relationship with Sheila, so I made plans to throw him out of my way. என் பேர் சலீம், சலீம் கான். உன் பேர் என்ன? என் பேர் ராகுல். எதுக்காக இங்க வந்த? என்னது? நீ என்ன பண்ணிட்டு இங்க வந்தேன்னு கேட்டேன்.
Sir, the mobile which we found from the spot contains a video of her in a very compromising position with the man we arrested along with her, sir. So you've killed your security lady. No, it was an accident. Okay. Tell me what happened that day. Okay. Take her to the cell. Come. Hello. Hello, is it Mr. Sanjay Sharma? Yes. I'm Riaz Mohammed, Superintendent of Police. I think your wife wants to talk to you about something. It would be much better if you could come here. And please pay a visit. Okay, sir. I'll be there in a minute. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியல சஞ்சு. ஆனா நான் தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நானும் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, ஒரு தப்ப இன்னொரு தப்பால சரி பண்ண முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை சஞ்சு. நான் சாதாரண தப்பு பண்ணலையே, இதுக்கு நிச்சயமா பிராயச்சித்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்காக ஒரு தடவை உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் சஞ்சு. என்ன மன்னிப்பீங்களா? என்ன மன்னிப்பீங்களா சஞ்சு? ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா சஞ்சு? சொல்லு. நம்ம குழந்தை கிருஷ் இந்த அம்மாவை பத்தி எப்பவாவது கேட்டானா? நான் ஜெயில இருக்கிற விஷயத்த தயவு பண்ணி சொல்லிடாதீங்க. Your time's up. சொல்ல மாட்டேன். பயப்படாத.
தலையெழுத்து மாறப்போகுது. இந்த நிலைமையில உனக்கு என்னால தைரியம் சொல்ல முடியாது. ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவரை வேண்டிக்கிட்டா ஏதாவது ஆறுதல் உனக்கு கிடைக்கும். In the recent development, in the double murder case in Flick and Flag, the prime accused Rahul was sentenced to jail till the prime accused எனக்கு தெரியும் சார், நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிருக்கேன். மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவன். நீங்க என்ன ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சீங்க. ஆனா நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உங்களோட வாழ்க்கையை பாழாக்கி நிம்மதியை கெடுத்த எனக்கு மன்னிப்பே கிடையாது சார். நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனை கம்மிதான். சார், ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ ஒன் திங். ஒருவேளை ஷீலா மேடம் தண்டனை கிடைக்காம திரும்ப வந்தா பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்களை காயப்படுத்திடாதீங்க. முதல்ல தப்பு பண்ணது நான் தான். கடவுள் முதல்ல என்னோட தப்பு மன்னிக்கிட்டோம். அப்பதான் நான் மனுஷனா மாற முடியும். என் தப்புக்கு நான் பிராயச்சித்தம் செய்யணும். யாரையும் மன்னிக்கிற தகுதி இப்ப எனக்கு இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்க. ராகுல் கிட்டயா? ராகுல் கிட்ட தானே கூட்டிட்டு போறீங்க? இல்லையா? ராகுல் கிட்ட இல்லையா? இல்ல, நான் வர மாட்டேன். நான் உங்க கூட வர மாட்டேன். நான் உங்க கூட வர மாட்டேன். என்ன ராகுல் கிட்ட கூட்டிட்டு போக போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. நான் ராகுல் கிட்ட போகணும். என்ன ராகுல் கிட்ட கூட்டிட்டு போக போறீங்களா இல்லையா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் ராகுல பார்க்கணும். நான் ராகுல் கிட்ட பேசணும். சீக்கிரம் வாங்க. நீங்க 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 என்ன ராகுல் கிட்ட கூட்டிட்டு போவீங்களா? நீங்க என்ன ராகுல் கிட்ட கூட்டிட்டு போவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்ன ராகுல் கிட்ட கூட்டிட்டு போவதானே வந்தீங்க? இவன் என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு. கையவிடு கையவிடு. அவர் என்ன ராகுல் கிட்ட கூட்டிட்டு போக வந்திருக்காரு. நீ என்ன நடக்கிறா? என்ன ராகுல் கிட்ட கூட்டிட்டு போவீங்கல்ல? சொல்லுங்க